உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? பல்லடம் போயிடுச்சு. பழைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக விசேஷத்தை நடக்கணும்ப்பா அப்படின்னு வந்து கேட்டேன். நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி வந்து ஒன்று சேர்த்து வச்சுட்டேனா? சேர்த்து வச்சுல. அதனால் எனக்கு மாலையும் கொடுத்துட்டேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்ல தொழில் அமையணும். என்னடா மன தொழில் அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து பேர் சொல்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு நான் வாழை வச்சு கொடுத்துறேன். போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு வா. இடம் வாங்கணும். அதனால் பார்த்து வச்சுருக்கான். இடம் பார்த்து வச்சுருக்கிறான். இடம் பார்த்து வச்சுருக்கிறதுனால இடம் வேணும். அதனால் கருப்பசாமி அதை வாங்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு போய் பார்த்ததில் ஒரு ரெண்டாவது போய் பார்த்தவர் அது வேணால் ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தது தான் ஒரு வாய்ப்பு. பார்த்தது உனக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனால் அது சரி வராது. சரியா? ரெண்டாவது பார்த்தது ஒரு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அதுவும் ஓரளவுக்கு தான் இருக்குது. நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அதில் ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த மண்ணை எடுத்துகிட்டு வா. இப்போ ரெண்டாவது பார்த்த இடத்துல அதுக்கப்புறம் வேறையை பார்த்துருவோம். பார்த்தது வேணாம். சரியா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக இடத்த வாங்கி கொடுத்துட்றேன். இட பிரச்சனையை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதே வரை எந்த குழப்பமும் இருக்காது. இப்போ கேஸ் பிரச்சனைக்கு என்ன வழி? அதானே? அதனால் இப்போ கேஸ் பிரச்சனைக்கு என்ன வழி அப்படின்னா நீ உள்ளூர்காரனுக்கு எனக்கு வேலை போட்டு கொடுப்பா. ஏதோ ஒரு வேலைக்கு உண்டான ஏற்பாடு பண்ணு. கையெழுத்து நான் போட்டுறேன். அதுக்கு தான் வர சொல்கிறாருங்க. அவர் என்னன்னா அவர் தான் கேஸ் போட்டது எல்லாம் பார்த்தது அவர் தான். அவர் சரி வேண்டாம் போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாருங்க. சரி போட்டு கொடுத்தா யாருக்கு? அவனுக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுது. அதனால் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நீயும் ரிலீஸ் அவனும் ரிலீஸ், அவ்வளோதான். அதான் ரிலீஸ். நம்மளுக்கு ஏதோ ஒரு பிடிப்பு. அதைத்தான் நானும் சொல்கிறேன். பிடிப்பு இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் நீ சொல்லு. எனக்கு ஏதோ ஒரு அதுக்கு ஏற்பாடு, வேலைக்கு ஏற்பாடு பண்ணு. நேராக ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு போகிற பேசி ஏதோ பண்ணலாம் வாங்குங்கிறாரு. நீ போ, நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு போ. கையெழுத்து போடுறதுக்கு நான் யோசிக்கிறேன், அவ்வளோதான். நீ யாரோட பேருமே அங்கே யூஸ் பண்ண வேண்டாம். சரியா? நீ இப்போ என் பேர் யூஸ் பண்ணினா சரி நான் வா கருப்பசாமிகிட்ட போய் கேட்போம். இல்லை நான் சொல்கிறத முழுசாக கேள் அப்படின்னு போய் நீ சொல்ல வேணாம். நீ அங்கே போகிற எனக்கு என் மகனுக்கு உண்டான வேலைக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு ஓகே அப்படின்னு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்தா நீ கையெழுத்து போடு. இல்லைன்னா யோசித்து 2 நாள் கழித்து வர்றேன் அப்படின்னு வந்துடும். அது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன். பண்ணி கொடுத்தவரை வேற போட்டு கொடுத்துலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் சரிதான்டா மகனே, நீ நினச்சது சரி. இப்போ நீ எதுக்கு போட்ட அதை சொல்லு. வேலை கிடைக்கணும். நீ நம்ம யார் வேணாலும் போடட்டும். அப்போ ஒரு வருஷத்தில் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டான். இப்போ ஒரு பிரச்சனை அவனுக்கு வர்ற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அவனுக்கு பிரச்சனை வருது. இப்போ எலெக்ஷனும் வருது. அதனால் இந்த சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா யாரும் இதை கேட்டு போய் முன்னாடி நிற்க முடியாது. அதனால் அவன் தப்பிக்கிறதுக்கு இப்போ ஒரு பிளான் போடுறான். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா பாம்பும் சாகக்கூடாது, தாடியும் உடையக்கூடாது. எல்லாம் சரி தான், வாபஸ் வாங்குறேன். உன் பேச்சுக்கு நான் மதிப்பும் கொடுக்குறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடு, அவ்வளோதான். அது நீ உன் கை காசு கொடுக்குறியா? இல்லை அப்படி நீ கேளு. ஆஃபீஸில் ஒரு வேலை வாங்க, உன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி எனக்கு வாங்கி கொடு, அவ்வளோதான். அந்த செல்வாக்கு பயன்படுத்தி நான் கருப்பசாமி உனக்கு நான் வேலையும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் எந்த வித குழப்பம் இல்லை. கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அப்படின்னா வேலை கிடச்சிரும். அதுக்கு மீறி கொஞ்சம் அப்படி போகிற அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமை என்ன வந்து பார், நான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். சரியா? அவனே வேலையை போட்டு கொடுத்துட்டு உனக்கு கூப்பிட்டுருவேன். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நான் தான் சொல்லிட்டேன். தொழில் அப்படின்னு பார்த்தா இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு இன்னையிலேருந்து நான் அமைச்சு கொடுத்துறேன். போ, நீ எந்த இடம் போனாலும் அந்த இடம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இது தொழிலுக்கு கொடுத்துட்டேன். உன் பிள்ளைக்கு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா 31 சேர்த்திருக்கோம். படிப்படியாக வர கார்த்திகை மாதம் முடியட்டும், மார்கழி பிறந்து முடியட்டும், அது வரைக்கும் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா தை அமாவாசைக்கு அவளுக்கு ஒன்று சொல்கிறேன், கொண்டு நான் சொன்ன மாதிரி என் கனியை கொடுத்துரு. அதுலேருந்து எல்லாம் ஆஃப் ஆகிடும். அதில் வந்து மாமியாக தான் பிரச்சனை. அதனால் அவளையும் நான் சரி பண்ணி குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கினா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் வராது. யாருக்கு? அதனால் அதை கொடுத்துரு. சரியா?
இன்னொரு பேரன்னு சாப்பிட மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது சாமி. அதை தனியாக வச்சுக்க, இதை தனியாக வச்சுக்க. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுறாத. இவ்வளவு நாள் போராடினது வீணாக போயிடும். நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிட்டேங்க, உங்களுக்காக விட்டு கொடுக்குறேங்க அப்படின்னு சாமி சொல்லுவோம், கேட்டுட்டு மனுவே. உப்பும் சொல்லிடு, உன் பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் இல்லைங்களே. நீ ஒன்றும் உன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்கல. கவர்மெண்ட்டில் ஒரு வேலை வாங்கி தரப்போகிறேன். உன் செல்வாக்கை பயன்படுத்து. கருப்பனும் கூட இருக்கேன். வேலையை வாங்கிட்டு கையெழுத்தை போட்டு மறுபடியும் யாராவது பால்வாடியில் போட்டு தர்றா அடிக்கிறாங்க, அப்படி வந்தாலும் போடுவாங்க. நீ முதல்ல போய் பேசு, சரியா? அது எதுன்னு நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். பேசி முடிச்சுட்டு எனக்கு என் மகனுக்கு தகவல் கொடு. அதுக்குள்ளே உனக்கு நல்ல முடிவை பண்ணிடலாம். வியாழக்கிழமை வர்றதுக்குள்ளே 2 முடிவு எடுத்துகிட்டு வந்துடும். நான் அதை தான் நீ கேட்டுட்டு முடிவு பண்ண, அப்புறம் பேசுவோம். நீ மறுபடி ஈரோடு போயிடுச்சு. ஈரோடு திருமணம் நடக்கணும். நான் பார்த்து வச்ச பிள்ளையே எனக்கு நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு கொடுக்கணும். என்ன அப்படி தானே? அதே மாதிரி பார்த்து வச்ச பிள்ளையே கருப்பசாமி அமைச்சிருவோமா? அமைச்சிடலாம்ல. அதனால் அவளுக்கும் வயசு போய் அவளும் வாழ்க்கையும் கெடுத்து நமக்கும் போயிட்டுருக்குது. ஆனால் எங்கே 2 பக்கம் எந்த பதிலும் வரல, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அது ஒரு வாய்ப்பு பார்க்குறேன், போய் காலில் விழுந்துட்டு வா. கருப்பசாமி அப்படியாப்பா, சரி சரி, நீ எதிர்பார்த்த மாதிரி அதே போலயே நான் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் உனக்கு பணப்பிரச்சனை, பணம் எடுத்து வச்சுட்டு மாட்டேன்றேன். அதனால் அதுவும் உனக்கு வாங்கி தரணும், அப்படியே இல்லையிடமான. அதனால் அதையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். இருந்து பார்த்துட்டு போயிரு. நாளைக்கு என்னை வந்து பார்க்கணும். அதனால் இப்போ இருந்து பார்த்துட்டு போ. அதுக்கு ஒரு நல்ல முடிவு உனக்கு கருப்பன் கூப்பிட்டு கொடுத்துக்கிறோம், சரியா? கருப்பசாமி எந்த ஊர்? கருப்பசாமி மறுபடியும் சிவகிரி போயிடுச்சு. சிவகிரி. கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். நான் உன்னை தவறாமல் என்ன வந்து பார்க்க சொன்னேன்? நீ சொல்லு. வர சொன்னேன். இப்போ நீ வரல. வராதுக்கு பிரச்சனை பார்த்தியா? வந்துச்சா வரலையா? அந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் பப்ளிக்கில் சொல்லலை, இருந்தாலும் அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போடாமான்னு அப்படின்னு மறைமுகமாக சொன்னேன். சொல்லி ஒரு 40 நாளும் கூட ஆகலை. பிரச்சனை வந்து உசுருக்கு போராடி மறுபடியும் கருப்பசாமி இமை பொழுதில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன். அதனால் இன்னையாவது தவறாமல் ஆடி அமாவாசை வரைக்கும், அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் சரி, என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ நினச்ச மாதிரி வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு பண்ணி உனக்குன்னு நான் கருப்பசாமி தேடி பிடிச்சி வச்சுருக்கேன். அதுவும் சீக்கிரமாக ஆடி அமாவாசைக்குள்ளே உனக்கு நான் கண்ணுக்கு காட்டி உனக்கு 4 பேர் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உனக்கு உசுருக்கு சேதம் வரும்னு சொல்லி தான் உன்னை தவறாமல் பாருனேன். இருந்தாலும் என்னோடய கனி இருந்ததுனால தப்பிச்சு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துட்றேன், சரியா? அது ஒன்றை மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க. நான் கூடவே இருக்கிறேன் போ. நீ நினச்சது 2 விஷயத்தில் 2யுமே நடத்தி கொடுத்துட்றேன் போ. கருப்பசாமி மறுபடி காட்பாடி போயிடுச்சு. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, இப்போ வந்து கருப்பசாமின்னு நீ காலடிவே கிடந்த. இப்போ உடம்புலையும் பிரச்சனை, என்னடா மகனே? அதனால் வந்து என்ன சோதனைன்னு எனக்கு தெரியல. அதனால் இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். முடிவு சொன்னால் போதுமா? எந்த முடிவு சொன்னாலும் கேட்டுக்கணும், சரியா? ஏற்றுக்குவீல்ல? போய் காலில் விழுந்துட்டு வா. நீ எதிர்பார்த்த மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை வாழ வச்சு கொடுத்துட்றேன். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதனால் லீகலாக இல்லாமல் இல்லீகலாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது. பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்ஸு? அதனால் இல்லீகலாக ஓடிட்டுருக்கு. அதில் வந்து கருப்பசாமி அதில் வருமா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு வா. அது பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையடமான. அதில் வர்றதுக்கு எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலையே. என்ன பண்ணுறது? விவசாயத்தை நான் பண்ணி கொடுத்துட்றேன், சரியா? அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்குள்ள பாகம் நம்ம கேட்காம வந்து கொண்டாந்து கொடுக்கணும், அதுக்கும் அமைச்சு கொடுத்துட்றேன், சரியா? அதே போல் நமக்கு குறுக்கு வழியில் வர்றது பணத்துக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னும் 11 மாத காலத்துக்கு.
அதே மாதிரி இப்போ இல்லீகலாக ஒன்று ஓடிட்டுருக்கு பார்த்தியா, அதுக்குன்னு மெனக்கெட்டு ஒரு ரூபா கூட வெட்டி செலவு நீ பண்ண வேணாம். இது வரைக்கும் பண்ணியிருக்கியா? பண்ணாமல் எப்படி நீ அதில் ஒரு ஷேர் இருக்கிற? அதுக்கு இனிமேல் ஒரு ரூபா போட்டும் கூட செலவு பண்ணக்கூடாது. அது வர்றதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை. தீர்க்கமாக இன்றைக்கி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ மனசை திடப்படுத்தி உனக்கு விவசாயம் அப்படின்லாம் அதில் நல்லா அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் குடும்பத்துலேயும் எந்த வித குழப்பம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி உன்னோட பாகத்தை நீ போய் கேட்காம தானாக அவங்க உனக்கு கொடுத்துடணும். உன்னோட எதிர்பார்ப்பு தானே. அதே போல் கருப்பசாமி உனக்கு அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதே மாதிரி இப்போ நம்பர் வேணும், நம்பருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு போய் பார்க்கும்போது ஆடி அமாவாசை வரைக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஒரு தடையாக இருக்குது. ஆடி அமாவாசை எனக்கு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். அதே போல் நீ கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஷேர் உனக்கு ஒரு ஷேர், அதுதானே பேச்சு, அப்படியா இல்லையா? அதே மாதிரி ஆடி அமாவாசைக்கு கொடுத்துட்டு போகிறேன், அதில் ஷேர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அது வாங்கி வியாபாரம் பண்ணலாம், அதே மாதிரி அது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற, அதுவும் தொழில் பண்ணலாம். தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் பயப்பட வேணாம். மாடு வாங்கலாம், விவசாயம் நல்லாயிருக்கும். உன் சொத்து உன்னை கேட்காமலே உன்னோட பாகம் உனக்கு தேடி வர்றது எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். இந்த 2 விஷயம் மட்டும் கொஞ்சம் ஒன்று ஆகாது. ஒன்று ஆடி அமாவாசை கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு தவறாமல் வந்து பார்த்துட்டு போ. வந்துடுறியா? அப்போ நாளைக்கு வரணும், வருவியா? சரி, நாளைக்கு என்னை வந்து பாரு. நாளைக்கு முதல் உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே முதல் ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன். ஆடி வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி எல்லாம் சமமாக பண்ணி கொடுத்து நீ கேட்குறத உடல்நிலை சரி பண்ணி விவசாயம் அதே மாதிரி பசுமாடு வாங்கணும். எல்லாத்துக்கும் கருப்பன் சப்போர்ட் பண்ணால் போதுமா? இதை உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். மற்றதை நாளைக்கெல்லாம் தேடி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதும்ல? கருப்பசாமி மறுபடி கோயில் வழி போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இப்போ அழுகிற அளவுக்கு சூழ்நிலை. நான் உன்னை தவறாமல் வந்து பாருண்ணே. அதனால் இப்போ எல்லாமே இழந்து இப்போ நடுத்தருவில் வந்து நிற்கிறமே. எல்லாமே இருக்குது. நான் தான் சொல்லிட்டேனே, உள்ள எங்கே அங்கே பூசை பண்ணிகிட்ருக்கியா? சரி கருப்பசாமி, இன்னையிலேருந்து உனக்கு நான் மாற்றி அமைச்சிட்றேன். நான் கொடுக்குறத வீட்டை போய் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு உனக்கு அங்கே இருக்கிறது தான் பிரச்சனை, சரியா? அதனால் கருப்பசாமி நாளைக்கு உனக்கு ஒரு முடிவு சொல்கிறேன். நான் கொடுக்குற கனி அங்கே வச்சுட்டு நாளைக்கு என்னை வந்து பாரு. நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி அங்கே இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து உனக்கு தடையில்லாமல் இங்கே வர வச்சு அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே நீ நினைக்கிற மாதிரி உன்னோட இருப்பிடத்துலேருந்து உனக்கு பேர் சொல்கிறதுக்கு உனக்கு நான் கருப்பசாமி எடுத்து கொடுத்தா போதுமில்ல? நான் தான் அதைத்தான் நானே சொல்கிறேனே, தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போனேன். வீட்டில் அங்கே இருக்கிறதா பிரச்சனை. அதுதான் தவந்ததுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ எல்லாம் கைமீறி போய் என்னை வந்து பார்த்துருக்கிய மகனே. அதுதான் நானே சொல்கிறேன். நான் சொல்கிறது வெளிநாட்டிலேருந்தெல்லாம் என்னை வந்து பார்க்குறேன். நீ இவத்துக்கு இருந்து ஏன் வரல? அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுவோம். நான் சொல்கிறத மட்டும் கேளு. நான் கொடுக்குறத கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நாளைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. அது எப்படி குறுக்காட்டணும்னு நான் பார்க்குறேன். கிட்டவா. இது கூட ஒரு 3 மஞ்சள் மட்டும் வச்சு தேய்ச்சி எல்லாம் அரைச்சி புழிஞ்சு தொளிச்சு விட்டுரு. வீடு வாசல் எல்லாம் அங்கே இருக்குதுல பொருள் இருக்கா இல்லையா? எந்த இடத்துல இருக்குது? அந்த இடத்துல வந்து கொண்டுட்டு போய் உனக்கு காட்டுன இடத்துல கொண்டுட்டு போய் பண்ணிடு. எல்லா பக்கம் தொளிச்சு விட்டுறணும். நாளைக்கு எனக்கு ஒரு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுரு, என் பேரை சொல்லி, சரியா? நாளைக்கு என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. நாளையிலேருந்து அதுக்கு மாற்று ஏற்பாடு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன்.
இன்னையாவது நான் சொல்கிற காலம் தவறாமல் வந்து அப்படின்னா நாங்க இருந்தது குத்தமா இல்லை போனது குத்தமா ஆஸ்பத்திரிக்கு எனக்கு அதுக்கு மட்டும் விளக்கம். நீ அங்கே போனது தான் குத்தம். ஐயோ நான் தான் சொன்னனே நீ எங்கே போனேனாலும் சிக்கல் உருவாயிரும் மகளே அப்படின்னு. நீ ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிருக்கலாம்ல. அப்படித்தான் ஏமாந்துருக்கேன். அதைத்தான் நானே சொன்னேன். மாத்திடுச்சுங்களா அந்த உருமல் வந்து மாத்திடுச்சானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட அசால்ட்டு தனம்தான். நீ பார்த்து இவ்வளவு நாள் குடும்பத்தை தள்ளுனில, இந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருந்திருக்கணும். அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொல்லிவிட்டேன், பிரச்சனை வரும் என்னை கேட்காம போவாதேன்னு. சரி, முடிஞ்சதுக்கப்புறம் நீ பேசி நான் பேசி ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்னதை மட்டும் சுத்தப்படுத்தி நாளைக்கு வந்து என்னை வந்து பாரு.